வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் வறுவல், ஒயிட் ரைஸ், ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி சங்கரா மீன் வாங்கினேங்க. அதை இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு அரைக்க தேவையான பொருள் என்னென்னு 1 டீஸ்பூன் சோம்பு, தேங்காய் ஒரு 4 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் புளி, ஒரு 5 சின்ன வெங்காயம், இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாங்க. உப்பும் 1 டீஸ்பூன் கூடவே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இது போல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஃபிஷ்ஷில் மேலே எல்லாம் இந்த போல் தடவிட்டுலாங்க. எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி இந்த பேஸ்ட்டை எல்லாத்துலேயும் தடவி விட்டுடலாம். நான் ஒரு சிக்கன் ஒரு 1/2 kg வாங்கினேங்க. இது நல்லா மஞ்சத்தூள் போட்டு உப்பும் போட்டு நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். 2 தடவை 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி இது போல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் இஞ்சியும் வெங்காயமும் நசுக்கி போட்டுடலாங்க. இது கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் போட்டுடலாம். இது கூடவே மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் போட்டுட்டு கலந்துடலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் அப்படியே இருக்கட்டும். மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழிச்சு இதோட இதெல்லாம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம இதில் கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த 2 வெயிட் போட்டு 2 சவுண்டு வந்ததும் நம்ம குக்கர் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. இப்போ நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த தண்ணியே நம்ம நான் சோப்புக்கு 2 டம்ளரில் ஊற்றி நாங்கள் அதை குடிச்சிடுவோங்க. இப்போ இந்த சிக்கன் வறுவல் தயாரிக்க தேவையான மசாலா பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 3 வெங்காயம் இது போல் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கொஞ்சம் கரம் மசாலா, மிளகுத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாங்க. ஜீரகத்தூளும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் நல்லா காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாங்க. நல்லா இந்த போல் கலர் சேஞ்ச் ஆனதும் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். அதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடி வகை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுடலாங்க. தனியாத்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், சோம்பு இருந்தால் சோம்புத்தூளும் போட்டுக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலந்துடலாங்க. உங்கள் விருப்பப்படி இதில் எக்ஸ்ட்ரா காரம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கூட போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கிற சிக்கனை இதில் போட்டுடலாம். நல்லா ஒரு கிளறிட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும், அடுப்புலேயே இருக்கட்டும். இப்போது கடைசியாக கரம் மசாலா, மிளகுத்தூள் போட்டு ஒரு பிரட்டி 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. எப்பவுமே ஒரே மாதிரியே பண்ணிகிட்ருக்காம இந்த போல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை பண்ணி பாருங்களேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம ஒயிட் ரைஸ் வச்சுட்டு ரசம் வச்சுட்டு இது வச்சா கூட போதுமானதுங்க. இவ்வளோ டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை இப்போ தயாராகிடுச்சு. கடைசியாக இறக்கும் போது கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாங்க. இப்போ நம்ம மசாலா தடவி ஊற வச்சுருந்த ஃபிஷ்ஷை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த போல் கருவேப்பிலையை நல்லா கிள்ளி இதில் போட்டுடலாங்க. அதை நல்லா இந்த போல் பெசரி விட்டுக்கலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் மசாலா தடவின இந்த ஃபிஷ்ஷை அதில் போட்டு பொரிச்சிடலாங்க. ரெண்டு பீஸாவோ இல்லை 3 போட்டு சுற்றிலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா 2 பக்கமும் நல்லா செவந்ததும் நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த புளியே நம்ம எல்லா ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நல்ல டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் வறுவல் தயாராகிடுச்சுங்க. கூடவே ரசமும் ஒயிட் ரைஸும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை இதை போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.